எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். February 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். எல்லாரும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2024ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்களில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 7th பிளேஸ். யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். நாட்டில் எத்தனை லட்சம் வரை வருமானம் பெறுவோர் வருமான வரி செலுத்த தேவையில்லை? 12.75 லட்சம். எந்த நாட்டிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் பிரான்ஸ் நாடு. பிரான்ஸோடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கு இந்த குடிசை இல்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் செயல்படுத்தப்படும் திட்டம் எது? ஆன்சர் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். எகிப்து பிரமிடு கல்லறைகளில் எத்தனை ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன? ஆன்சர் 2000 ஆண்டுகள். தமிழ்நாட்டின் உற்பத்தி வளர்ச்சி எத்தனை சதவீதமாக உள்ளது 2024 to 25? ஆன்சர் 14.7%. சமீபத்தில் கெசானி புயலால் கீழ்கண்ட எந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மடகாஸ்கர். எந்த ஆண்டுக்குள் யானைக்கால் நோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2027ஆம் ஆண்டுக்குள். ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஐஸ்வரி பிரதாப் சிங். February 14. ஸோ February 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா You are the world, the world is you. அதாவது நீங்கள் தான் வந்து உலகம், இந்த உலகமே வந்து நீங்கள் தான் அப்படிங்கிறதா இந்த குவாட் சொல்கிறது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகம் ஃபுல்லாக அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜப்பான், நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டு, இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்தால் அதில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், உலகம்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக அது உலகம் தானா உங்களுக்கு அப்படின்னா கிடையாது. நீங்கள் தான் வந்து இந்த வேர்ல்டே. இப்போ இந்த உலகத்துல ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க உலகத்துக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எக்ஸிஸ்டே இல்லை, அப்படித்தானே? நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு கேட்டு நம்ம என்ன பண்ணோம், வருத்தப்படுறோம். அப்படி பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்திலேயே ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு, இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியாததுனால இந்த உலகத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி சொல்றேன். இந்த விநாயகர் அப்புறம் முருகர் ஸ்டோரி வரும் இல்லையா, சிவபெருமான் வந்து உலகத்தை 3 தடவை சுற்றிட்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு போட்டிக்கு நடத்துவார். அதில் வந்து விநாயகர் என்ன பண்ணுவார், என்னோட உலகம் வந்து அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையும் பார்வதியும் 3 தடவை வலம் வருவார். முருகன் என்ன பண்ணுவார், அவர் ஆக்சுவல் வேர்ல்டே வந்து 3 தடவை சுத்த போயிடுவார். ஆனால் உண்மை என்ன, இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னா விநாயகர் தான் வின் பண்ணுவார். ஸோ உண்மை என்னன்னா உங்கள் உலகம் அப்படிங்கிறது உங்கள் அம்மா அப்பா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க. நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உலகம் அப்படிங்கிறது மாறும். காலையில் நீங்கள் எந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் உலகம் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய செயல்களை வச்சு தான் உங்கள் உலகம் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதுலையும் இருக்குது. இந்த உலகமே நடக்கிறதுனால எதுவும் மாறிடாது, சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைட்லேருந்தே இந்த வேர்ல்டு வந்து நம்ம சைட்லேருந்து தான் நம்ம இந்த உலகத்துக்கு நல்லது பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் PM ரஹத் திட்டம் கீழ்கண்டு எதனோடு தொடர்புடையது? விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கும் திட்டம். PM ரஹத் திட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஸ்கீமோட நேம் வந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சாலை விபத்துகளால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 7 days பார்த்தீங்கன்னா இலவச சிகிச்சைகளானது வழங்குவாங்க. கவர்மெண்ட் அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மத்திய அரசால் இது தொடங்குறாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கீம் இருக்குது. அதுதான் வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அது 2021 டிசம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்ன வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சாலை விபத்துகளால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 48 hours வந்து அந்த ஸ்கீமில் சிகிச்சை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் மதிப்பீட்டில் சிகிச்சைகளானது இலவசமாக வழங்குவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 7 daysக்கு அது மட்டும் இல்லாமல் 1.5 லட்சம் மதிப்பில் அந்த சிகிச்சைகள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பணம் இல்லாத சிகிச்சை, அதாவது உங்களுக்கு சிகிச்சை மதிப்பு, உங்களுக்கு இவ்வளோ மதிப்பிலான சிகிச்சை கொடுப்பாங்க, ஆனால் அதுக்காக கேஷாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ PM ரஹத் திட்டம், இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒப்புதல் அளித்து சைன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ சாலை விபத்தினால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 7 daysல
இலவசமான சிகிச்சை கொடுத்து சாலை விபத்துனால உயிரிழக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஎம் ரஹத் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஎம் ரஹத் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபார் ஆக்சிடென்ட் ஹெல்த் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது பிரதான் மந்திரியுடைய விபத்து மருத்துவ மற்றும் சிகிச்சைக்கான நிவாரணம். அதுதான் வந்து பிஎம் ரஹத் திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ரோடு ஆக்சிடென்ட்ல உயிரிழப்புகளை வந்து தடுக்கணும், அதுக்கான சிகிச்சைகளை சரியா வழங்கணுங்கிறதுக்காக. அடுத்ததா லக்பதி திதி திட்டம் அல்லது லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களை தொழில் தொடங்க வச்சு அதன் மூலமா அவங்க 1 இயருக்கு 1 லேக்காவது ஏர்ன் பண்ணணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லக்பதி திதி திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடி லட்சாதிபதிகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த டார்கெட்டை ரெட்டிப்பாக்குறாங்க, டபுள் மடங்காக்குறாங்க. 6 கோடி லட்சாதிபதிகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அதுக்கான கோப்பிலையும் இப்போ வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. அடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸ்கீமானது செயல்படுத்துறாங்க. அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா சரி வேளாண் நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் பார்க்கணும் இல்லையா. இது என்ன திட்டம்னா நீங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா விளைவிச்சதுக்கு அப்புறமா அந்த பொருட்களை நம்ம உடனே எல்லாத்தையும் வித்து போயிடாது இல்லையா. நீங்க ஒரு கடை நடத்துறீங்க அப்படின்னா அந்த கடையில கொஞ்ச நாள் அந்த பொருள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் தீர்ந்து போகும், அடுத்து ஸ்டாக் ஏற்றிட்டு இருப்பாங்க, அப்படிதானே நடக்கும். அந்த மாதிரி விவசாயம் முடிஞ்சு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அரிசி இருக்குன்னா அதை குடோன்கள்ல வைக்கிறதுக்கு கிடங்குகள் தேவைப்படுது. ஸோ கிடங்குகள் அமைக்கிறது, பழம் இருக்குன்னா அதை வந்து பழுக்க வைக்கிறதுக்கான அறைகள் அமைக்கிறது, இந்த மாதிரி அறுவடைக்கு பிந்தைய தேவையான உள்கட்டமைப்புகளை அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் உதவி வழங்கணும், வட்டி மானியம் வழங்கணும் ஆகிய காரணங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் எப்போனா 2020 ஜூலை 8 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2032 ஆண்டு வரைக்கும் இதை செயல்படுத்த போறாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்கன்னா 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. 1 லட்சம் கோடி. இப்போ அந்த நிதியை வந்து 2 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேளாண் உள்கட்டமைப்பு நிதியை இப்போ 2 மடங்காக அதாவது 2 லட்சம் கோடியாக அதிகரிச்சும் பிரதமர் மோடி அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. இப்போ கிடங்குகள் அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு 2 கோடி வரைக்கும் கடனானது வழங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வேளாண் உள்கட்டமைப்பு திட்டம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க 10,000 கோடி மூலதனத்தோட புத்தாக்க இந்தியா திட்டத்துடைய 2ஆம் கட்டமானது செயல்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2016 ஜனவரி 16 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அமைக்கிறதுக்காக அதுக்கான சூழல்களை ஏற்படுத்தி தருவதற்காக தான் புத்தாக்க இந்தியா திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட 2ஆம் கட்டம் இப்போ லான்ச் பண்ண போறாங்க. அது 10,000 கோடி மூலதனத்தோட அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் சமீபத்தில் 5,000 ரூபாய் சிறப்பு உரிமை தொகையை கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது? உரிமை தொகை எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மந்த்லி 1000 ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குல இந்த திட்டம் மூலமாக வரவு வைக்கிறாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல பெண்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா இந்த மாசம் பிப்ரவரி மாசத்துக்கு 1000 ரூபாய், அடுத்த மாசம் மார்ச் அப்புறம் ஏப்ரல் 2க்கும் சேர்த்து 3,000 ரூபாய் பிளஸ் கோடை கால நிதியாக ஒரு 2,000 சொல்லிட்டு மொத்தமா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5,000 ரூபாய் இந்த திட்டத்தின் பயனாளிகள் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குகளை வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் எந்த திட்டத்தின் கீழ்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5,000 ரூபாய் 1.31 கோடி பெண்களுடைய வங்கி கணக்குல வரவு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2023 செப்டம்பர்ல லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல 1.13 கோடி குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வந்தாங்க. அப்புறமா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 1.31 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மந்த்லி 1000 ரூபாய் வந்து வங்கி கணக்குகளை வரவு வைக்கிறாங்க. இப்போ 5,000 ரூபாய் ஒரே டைம்ல வரவு வச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிக்கைகளை அறியும் வண்ணம் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் தேர்வு களம் செயலி. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த
காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுகள் சம்மந்தமான அதோட அறிவிப்புகள் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேர்வு களம் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தேர்வு களம் அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து திறன் 360 அப்படிங்கிற இணையதளத்தையும் அதாவது ஓப்பன் லான்ச் பண்ணியிருக்காங்க. திறன் 360 அப்படிங்கிற ஒரு இணையதளத்தையும். இது என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இணையதளம் மூலமாக டாப் கம்பெனிஸ் மூலமாக அவங்களுக்கு திறன் பயிற்சிகள் பெறுவதற்காக, ஸோ அரசு அலுவலர்கள் முன்னணி நிறுவனங்கள் மூலமாக இணைய வழியில் அவங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்வதற்காக திறன் 360 அப்படிங்கிற ஒரு இணையதளம், போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான அறிவிக்கைகளை அறிவதற்காக தேர்வு களம் ஆப். தமிழ்நாடு ஸ்கீம் சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள தாய்மை செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர், மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கும் செயலி. ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் இந்த ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 45 டேஸில் வந்து பெண்கள் உயிரிழக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தாய்மை அப்படிங்கிற ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். ஸோ இந்த செயலி லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட பெயரை பதிவு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கான பராமரிப்பு சேவைகள் வழங்குறது, நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்குறது, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த செயலி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, தாய்மை அப்படிங்கிற ஒரு ஆப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயிட் கம்மியாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பு பெட்டகம் வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்காங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். February 13 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெயிட் குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காக பார்த்தீங்கன்னா சத்து பெட்டகம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, ஊட்டச்சத்து மிகுந்த சத்து பெட்டகம். ஸோ அந்த சத்து பெட்டகத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மருந்து இருக்கும், அப்புறம் விட்டமின் B3, மல்டி விட்டமின் சொட்டு மருந்து, இதெல்லாம் அடங்கிய ஒரு பாதுகாப்பு பெட்டகம், பச்சுளம் குழந்தை பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கிறது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து 8.07 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தாய்மை ஆப். இதனா தாய் சேய் நல சேவைகளை வழங்கணும், அதை வலுப்படுத்தணுங்கிறதுக்காக. அதன்படி கர்ப்பிணி பெண்கள் அவங்க பேரை பதிவு செஞ்சுக்கிறது, பேறுகால பரிசோதனைகள் பண்றது, அப்புறம் பிரசவத்துக்கு அப்புறமா பராமரிப்பு வழங்குறது, குழந்தைகள் வளர்ச்சி, அவங்களுக்கான தடுப்பூசி செலுத்துறது, இதெல்லாம் பத்தி கண்காணிப்பாங்க இந்த தாய்மை செயலியில. அடுத்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் 8 லட்சம் குழந்தைகள் பிறக்குது. அதில் 4.5 லட்சம் குழந்தைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க. அதில் 20% குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கும் குறைவான எடையில தான் பிறக்கிறாங்க. ஸோ 52,000 குழந்தைகள் எடை குறைவான நிலையிலேருந்து இப்போ பராமரிக்கப்பட்டு வராங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர், மு.க. ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. கீழடியில் 10 கட்டங்களாக அகழாய்வு நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்துருப்போம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த கீழடியில் இப்போ திறந்தவெளி அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு பேசினப்போ நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. நம்ம தமிழ் சமூகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே படிப்பறிவு, எழுத்தறிவு இதெல்லாம் இருந்திருக்கு, பகுத்தறிவு தன்மையெல்லாம் இருந்திருக்கு, நாகரிகம் உள்ள ஒரு சமூகமாக தான் தமிழ் சமூகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரிம ஆதாரங்கள் அடிப்படையில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க பகுப்பாய்வு மூலமா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா 24.30 கோடியில் அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு, 65,380 சதுர அடிக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து உலக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கீழடி, மணலூர், கொந்தகை, அகரம் இதெல்லாம் சிவகங்கையில் இருக்கு. இங்கே 10 கட்டங்களாக அகழாய்வு பணிகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு இது வரைக்கும். அடுத்ததா அப்பாயின்மெண்ட்ஸ். தாரிக் ரஹ்மான் கீழ்கண்ட எந்த நாட்டின் அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளார்? ஆன்சர், வங்கதேசம். ஸோ பக்கத்து நாடு வங்கதேசம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஷேக் ஹசீனா தான் வந்து பிரதமராக இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது நடந்ததை அடுத்து அங்கே அந்த ஆட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு தப்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இப்போ இங்கே 13வது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தாரிக் ரஹ்மான் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இவர் தான் அடுத்து பிரைம் மினிஸ்டரா வங்கதேசத்தில் பொறுப்பேற்பாரு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இவர் தான் அந்த தாரிக் ரஹ்மான். ஸோ வங்கதேச தேசியவாத கட்சியோட தலைவர் தான் இந்த தாரிக் ரஹ்மான். இப்போ 13வது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு.
ஸோ போன 2024ஆம் ஆண்டு அங்கே மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதை அடுத்து அங்கே இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா உடைய ஆட்சிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து 300 தொகுதிகள் கொண்ட வங்கதேசத்தில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 209 தொகுதிகளில் வெற்றி பெற்று தாரிக் ரஹ்மான் வந்து இப்போது பொறுப்பேற்க போகிறாங்க பிரதமராக. அது மட்டும் இல்லாமல் இந்த தாரிக் ரஹ்மான் வந்து அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரான கலீதா ஜியா அவங்களுடைய பையன்தான் இந்த தாரிக் ரஹ்மான். அடுத்த ரீசன் நியூஸ், யும்னாம் கெம்சந்த் வந்து மணிப்பூருடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் வந்து டேக் டெவலப்பர்ஸுடைய விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக சுனேந்திர பவாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 18வது மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா வந்து இருக்காங்க பொறுப்பில். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவில் தற்போது எத்தனை விமான நிலையங்கள் பயன்பாட்டில் உள்ளன? ஆன்சர் 165 விமான நிலையங்கள் இந்தியாவில் இப்போ பயன்பாட்டில் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 50 விமான நிலையங்கள் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு டார்கெட் வச்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 33 நாட்களுக்கும் புதிய விமான நிலையம் இல்லைன்னா ஒரு புதிய முனையம் அப்படிங்கிறது கட்டப்படுது, ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 165 இருக்கு. நேஷனல், பிரதமரின் புதிய அலுவலகமான சேவா தீர்த் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் நியூ டெல்லியில். ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய அலுவலகமான சேவா தீர்த்துக்கு வந்து இப்போது அங்கே போயிருக்காங்க. இப்போ அவங்களோட ஆஃபீஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அங்கே. ஸோ அங்கே உட்காந்து தான் சைன்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இந்த சாலை விபத்துகளுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம், லக்பதி திட்டத்துடைய இலக்கை வந்து 6 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு நாளில் தான் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க, சைன் போட்டிருப்பாங்க அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ சேவா தீர்த் பிரதமருடைய புதிய அலுவலகத்தோட பேர் தான் சேவா தீர்த், நியூ டெல்லியில் இருக்குது. ரைஸ்னா ஹில்ஸில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு பக்கத்தில் தான் பிரதமர் அலுவலகமான சேவா தீர்த்துங்கிறது இருக்குது. 1931 பிப்ரவரி 13 தான் இந்தியாவுடைய நவீன தலைநகரமாக புதுடெல்லி அதிகாரப்பூர்வமாக நிறுவியிருப்பாங்க. அதோட 95வது ஆண்டு தினம் அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இப்போ புதிய அலுவலகம் அமைச்சிருக்காங்க இல்லையா, இது எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா சென்ட்ரல் விஸ்டா மறுமேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தான் இந்த புதிய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு. இந்த சென்ட்ரல் விஸ்டா மறுமேம்பாட்டு திட்டம் 2019 லான்ச் பண்ணது. ஸோ புதிய நாடாளுமன்றம் கட்டணும், அடுத்து அமைச்சகங்கள் துறைகளுக்கு 10 பொது மத்திய செயலக கட்டடங்கள் அமைக்கிறது, பாதுகாப்பு கவுன்சில் செயலகம், மத்திய அமைச்சரவை செயலகம், இதெல்லாம் இப்போ இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நவீனமாக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தின் கீழ் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக தான் சேவா தீர்த்தையும் கட்டியிருக்காங்க. இப்போ அந்த அலுவலகத்துக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து போயிருக்காங்க. அவங்களுடைய அலுவலகத்தை வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, உலக வானொலி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? February 13. ஸோ வேர்ல்டு ரேடியோ டே, வானொலி தினம் அப்படிங்கிறது February 13 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கூட அதில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. யூடியூப், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம் வந்திருந்தாலும் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தளமாக இருந்தது தான் வானொலி அப்படிங்கிறது, ரேடியோ அப்படிங்கிறது. ஸோ அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். யுனெஸ்கோ தான் 2013 அறிவிச்சிருப்பாங்க இந்த டேவை. 2012 ஐநா சபை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ 1946 ஐநா வானொலி அப்படிங்கிறது February 13 தான் நிறுவியிருப்பாங்க. ஸோ அதை நினைவுகூறும் வகையில் தான் February 13 உலக வானொலி தினம்ங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஷார்ட் நியூஸ், 2016 பார்த்தீங்கன்னா நீதிபதிகளுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகத்துக்கு வந்து 8600க்கும் அதிகமான புகார்கள் அளிக்கப்பட்டிருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. டெல்லியில் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கலையா ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் போட்டி, அதில் இந்தியா வந்து 51 தங்கப்பதக்கம், 23 வெள்ளி, 20 வெண்கலம்னு மொத்தமாக 94 பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. அடுத்து காசால மறுசீரமைப்பு பணிகளுக்காக பல $100 கோடி மதிப்பில் நிதி உதவி திட்டம், அங்கே அமைதியை கொண்டு வருவதற்காக ஐநா அங்கீகாரம் பெற்ற சர்வதேச பாதுகாப்பு படையை அங்கே அமைக்கிறது, இந்த மாதிரியான முக்கியமான முடிவுகள், அறிவிப்புகள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்சிஆர்பி, அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து 2023 அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய தகவல் படி 2023ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை வழக்குகளில் அகில இந்திய எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் 114 பதிவாயிருக்கு. மொத்தமாக 15444 வரதட்சணை கொடுமைகள் வழக்குகள்ங்கிறது பதிவாயிருக்கு.
அடுத்து தண்டனை விதிக்கப்பட்டதில் வந்து தமிழ்நாட்டில் 8, மொத்தமாக 1668 தான் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஸோ லைட்டாக வாசிச்சு விட்டுருக்காங்க. அடுத்து கோதுமை ஏற்றுமதி 25 லட்சம் டன் கோதுமை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு இப்போ அனுமதி வழங்கியிருக்காங்க. 5 லட்சம் டன் அளவுக்கு கோதுமை சார்ந்த பொருட்கள் அப்புறம் சர்க்கரை ஏற்றுமதிக்கும் அனுமதி வழங்கியிருக்காங்க. இப்போ சர்வதேச வர்த்தக சூழலில் நிலவக்கூடிய மந்த நிலை, அமெரிக்காவில் கூடுதல் வரிகள் விதிக்கிறது காரணமாக ஜனவரியில் வந்து ரத்தினம் ஆபரணங்கள் ஏற்றுமதி இந்தியாவில் வந்து 5.79% சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஷார்ட் நியூஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு ஐடியாக்காக. அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 22ஆம் தேதி ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா Group 2 and Group 4க்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 25ல் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். PM ரகத் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கும் திட்டம். சமீபத்தில் 5000 ரூபாய் சிறப்பு உரிமை தொகையை கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிக்கைகளை அறியும் வண்ணம் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர் தேர்வுக்களம் செயலி. சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள தாய்மை செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைத்தல். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தாரிக் ரஹ்மான் கீழ்கண்ட எந்த நாட்டின் அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளார்? ஆன்சர் வங்கதேசம். இந்தியாவில் தற்போது எத்தனை விமான நிலையங்கள் பயன்பாட்டில் உள்ளன? ஆன்சர் 165. பிரதமரின் புதிய அலுவலகமான சேவா தீர்த் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. உலக வானொலி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் February 13. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.